ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஒன் டே ட்ரிப்பாக கோவளம் பீச்சில் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணலான்னு ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாருமே பேக் பண்ணிவிட்டு நமக்கு எது எடுக்கிறோமோ இல்லையோ பசங்களுக்கு தான் தேவையான திங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். அதனால் பசங்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுக்கினேன். எல்லா நியூ இயர் ஜான்வரிக்கும் கோவளம் பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கிற லக்ஸரி ரூம் புக் பண்ணி நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணி தான் வருவோம். இன்றைக்கி நான், ஹஸ்பண்ட், எங்கள் அம்மா, தங்கச்சிங்க, அதுக்கப்புறம் தங்கச்சி பசங்க, நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக தான் கிளம்பியிருக்கோம். ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரூம்லாம் புக் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ரொம்பவே சூப்பரான லக்ஸரியான ஒரு ஃப்ளாட் தான் புக் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸ்ல நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் ஒன் டே ட்ரிப் போறது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்க வீட்ல இருந்து கோவளம் பீச்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ்லேயே பாத்தீங்கன்னா அங்கே ரீச் ஆயிடலாம். நாங்கள் ஸ்டே பண்ண போற ஃபிளாட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபிளாட். அந்த ஃபிளாட்டை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அப்கமிங் டேஸ்ல நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். நீங்களும் கோவளம் பீச் இல்லைன்னா கோவளம் தர்காக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரூம்லாம் வாங்கி ஸ்டே பண்ணலாம். ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இவங்க தந்துட்டு இருக்காங்க. ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட ஸ்டே பண்ணதுக்கு பெஸ்ட் பிளேஸ் இது. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ்க்கு என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாவில் இருக்க கோவளம்ல ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ரூமுக்கு பையனா ரீச் ஆகிட்டோம். மாஷாலா ரூமை பற்றி சொல்லியே ஆகணும், சான்ஸே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்தது. டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசின்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வைஃபையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இந்த ரூம் நேம் பார்த்தீங்கன்னா கோவளம் ஸ்டுடியோ ரூம்ஸ். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 இண்டிவிஜுவல் ரூம்ஸ் இவங்க கிட்டே இருக்குது. அதில் 2 இண்டிவிஜுவல் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு புக் பண்ணியிருக்கோம். எனக்காக ஒரு ரூம், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தங்கச்சிங்களுக்காக ஒரு ரூம்னு. ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்கள் இன்னைக்கு பைக்கில் தான் வந்திருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பண்ணுறதுக்குமே ஸ்பேஸ் இருக்கு. இந்த கோவளம் ஸ்டுடியோ ரூம்ஸ் புக் பண்ணதுக்கு மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்விமிங் பூல், பீச்சும் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு பக்கத்துலயே, அதுக்கப்புறம் பசங்களுக்காக பிளே ஏரியான்னு எல்லாமே இருக்குங்க. ஸோ நல்லா ஸ்விமிங் பூல்ல ஆட்டம் போட்டுட்டு பசங்களும் பார்த்தீங்கன்னா பிளே ஏரியால கொஞ்ச நேரம் கேம்ஸ் எல்லாம் விளையாடி தின்னாங்க. தென் லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. லஞ்சுமே பாத்தீங்கன்னா இங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல தான் நாங்கள் ஆர்டர் தந்துருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்துன்னு வந்து தந்துட்டாங்க. சாப்பாடு நம்ம வெளியில ஹோட்டல்ல வேணும்னாலுமே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான் எல்லாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பீச்சுக்கு கிளம்ப போறோம். ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியால கோவளம் வரும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஸ்விமிங் பூல், பீச், பிளே ஏரியான்னு லக்ஸரியா ஸ்டே பண்ணணும்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கோவளம் தர்காக்கு அப்படியே பேக் சைட்ல தான் லொகேட் ஆயிருக்கு இந்த கோவளம் ஸ்டுடியோ ரூம். நீங்க பைக் இல்லைன்னா கார்ல வரீங்கன்னா பார்க்கிங் பண்றதுக்கு அதுக்கான ஸ்பெஷாலிட்டிஸ்மே இங்க இருக்கு. ரூம்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு பீச் தெரியும். அதுதான் இந்த ரூம்ஸ் உடைய ஸ்பெஷாலிட்டியே. இவங்க கிட்ட மொத்தமா 3 இண்டிவிஜுவல் ரூம்ஸ் இருக்கு. ஹால், கிச்சன் ஏரியா, பிரீமியமான பெட்ரூம், அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம்னு. அது மட்டும் இல்லாம ரூம்ல டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், குக் பண்ணதுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ், ஃப்ரீ வைஃபைன்னு எல்லாமே இன்க்ளூடட் தான். வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட்ல பிரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். வீக்கெண்ட்ல இவங்க கிட்ட மேக்ஸிமம் பிரைஸ் 5000 rupeesலேயே 1 BHK ஃபிளாட் வித் ஸ்விமிங் பூல் அண்ட் பிரைவேட் பீச்சோட நம்ம புக் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டுக்கு பைக் வேணும்னாலுமே இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். இந்த ரூம்ஸ்க்கு பக்கத்துலயே MGM, VGP, முட்டுக்காடு, போட் ஹவுஸ், முதலை பண்ணனு எல்லாமே சரௌண்டிங்லயே இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு ரெஸ்டாரண்ட்டுமே பாத்தீங்கன்னா அங்கேயே இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா அவங்களே வந்து தந்துருவாங்க. நமக்காக பிரைவேட் ஸ்விமிங் பூல், பிளே ஏரியால கேரம், செஸ், கிட்ஸுக்கு சைக்கிள்னு எல்லாமே இருக்கு. சைட்லயே பாத்தீங்கன்னா பீச்சுமே இருக்கு. ஸோ புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் தந்திருக்கேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் போட்டு வீடியோட கண்டினியூஷன் vlog தான் பார்க்க போறீங்க. மதியம் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருக்க ரூம்ஸ்க்கு பக்கத்தில் தான் பீச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பீச்சில் வந்து நல்லா பசங்க நாங்கள் நல்லா ஆட்டம் போட்டுட்டு ரூமுக்கு வந்ததையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதுக்கப்புறம் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காம பாருங்க. அந்த ரூம்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஜஸ்ட் 999 rupees மட்டும் தான். ஸோ ரூம் செக் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பூண்டி ஷாப்புக்கு தான் போனோம். இந்த ஷாப்பில் தான் நாங்கள் எப்போவுமே பூண்டி வாங்குவோம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போ பூண்டி வாங்க போனாலும் அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக தந்துருவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க புர்கா ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நானும் என் தங்கச்சியும் 2-3 புர்கா வாங்கினோம். நாங்கள் வாங்கின பசங்க சும்மா இருப்பாங்களா, பசங்களும் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால பசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு டாய்ஸ் வாங்கி தந்துட்டோம். ஜயான் குட்டிக்கு ட்ரக்கு தான் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டே இருந்தான். அதனால அவனுக்கு ட்ரக்கு தான் வாங்கி தந்தேன். அப்படியே மாஷாலாம் எழுதி இருக்க ஒரு ஸ்டிக்கர் தான் வாங்கியிருந்தேன், என்னோட ரூமில் டோரில் ஒட்டலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவளுடைய வண்டிக்கு கீ செயின்லாம் வாங்கிட்டு இருந்தா. ஸோ இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.